2026 தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சியை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று மதுரை கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही है. 2026 ஆண்டில் நடைபெறப் போகும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். தென் தமிழகத்தில் சாதி பிரிவினத்தால் திமுக அரசியல் லாபம் அடைவதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை என்றும் பேச்சு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 50 இடங்களில் போட்டியிட திட்டம் என்று தகவல். பாஜக வலுவாக உள்ள 50 தொகுதிகளை தேர்வு செய்து முழு மூச்சுடன் பணியாற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அதிமுக கூட்டணிக்குள் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கொண்டுவர முயற்சி. பாஜகவின் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஏற்பார் என்று மதுரையில் அமித்ஷா பேசியதாக தகவல். அண்ணாமலைக்கு இந்த மாதமே தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று தகவல். அண்ணாமலை பொறுப்பு குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் பேசிய அமித்ஷா உறுதி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும். எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது என்று மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எல்லையில் பிரதமர் மோடி சிந்தூர் ஆபரேஷன் நடத்தியது போல தமிழ்நாட்டில் அமித்ஷா சைலண்ட் ஆபரேஷன் செய்வார். மதுரை நிர்வாகிகள் கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். டு கில் டிஎம்கே ரூலிங். சங்கிகள் என்று சொன்னால் சந்தோஷம்தான். சங்கிகள் என்றால் நேர்மையானவர்கள் என்று அர்த்தம் என்று மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. சங்கம் தமிழ் சங்கிகள் என்று எங்களை அழைத்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை என்று சொல்கிறேன். ஏனென்றால் சங்கிகள் என்றால் ஊழல்வாதிகள் என்று சொல்வதை விட, குற்றவாளிகள் என்று சொல்வதை விட, சங்கிகள் என்பது மேன்மையான வார்த்தை தான். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். பாஜக வலையில் அதிமுக சிக்கியிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். திமுகவுக்கு மாற்றாக இதுவரை எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகவில்லை என்றும் விளக்கம். இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவ விகிதம் குறையாது என்று உத்தரவாதம் அளிக்க தயாரா? அமித்ஷாவுக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் செய்யும் பாஜகவின் எண்ணம் நிறைவேறாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து.
முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. முருகனை தொட்டா ஓட்டு வருமான்னு பாக்குறீங்க. அந்த ஓட்டு நீங்க என்ன தொட்டாலும் வேல் வேல் வெற்றி வேல்னா முருகன், அதுக்கப்புறம் அவன் பேரன் என் முகம்தான் வரும். ராமதாஸ் அன்புமணி இடையே சமரசத்தை ஏற்படுத்த தீவிர முயற்சி. விமர்சன பதிவுகளை தலைமையின் உத்தரவை தொடர்ந்து நீக்கத் தொடங்கிய நிர்வாகிகள். சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பது குறித்து 3 மாதங்களில் தெரியவரும். தைலாபுரத்தை தொடர்ந்து சென்னையிலும் குருமூர்த்தியை பார்த்ததாக ராமதாஸ் விளக்கம். யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். நல்ல செய்தி விரைவில் வரும். நானும் அந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஆனால் எந்த செய்தி எங்கிருந்து வரும் என்று தனக்கு தெரியாது என்று சென்னை அபிராமபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். அரசியலுக்கு வயசு கிடையாது. வயது என்பது ஜஸ்ட் ஒன்லி நம்பர் தான். கலைஞர் 94 வயது வரை அரசியல் செய்தார் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும் சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சர் இருந்தார். அதனால வயசு ஒரு இட் இஸ் ஒன்லி a நம்பர். அன்புமணி ராமதாசுடன் என்ன பேசினேன் என்பது ரகசியம். மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதா என்ற கேள்விக்கும் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது என்றும் ராமதாஸ் ட்விஸ்ட். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? அதெல்லாம் ரகசியத்தை சொல்லக்கூடாது. அன்புமணியுடன் மோதல் போக்கு நீடிக்கும் நிலையில் சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் முகுந்தன் பரதராமன். முகுந்தன் மீண்டும் கட்சி பொறுப்புக்கு வருவாரா என்பது குறித்து இப்போது சொல்ல முடியாது என்றும் ராமதாஸ் பதில். வாய்ப்பு இருக்குது, இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு எப்பொழுது வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு அவருக்கு வரும். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுமார் 20 நிமிடங்கள் சுவாமி தரிசனம் செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரை ஆதீனம் உள்ளிட்டோர் வரவேற்பு. பாரத மாதா கி ஜெய்! பாரத மாதா கி ஜெய்!